ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய அரக்கோணத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் தாய்மாமனாக இருக்கக்கூடிய நபர் தன்னுடைய அக்கா மகளை திருமணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கடுத்து வேறொரு பெண்ணை திருமணம் செய்து திடீர்னு நடந்த ஒரு மரணம் நாள ஏற்பட்ட திகில் மற்றும் அமானுஷிய சம்பவம் தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். இந்த அமானுஷ சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய அரக்கோணத்திலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 2010 காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய சுமதி அப்படிங்கிற நபருங்க. இந்த நிகழ்வு இவங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைங்க, 2010 காலகட்டத்தில் இவங்களுடைய தோழியாக இருந்த விமலா அப்படிங்கிற பெண்ணுக்கு நடந்த சம்பவங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரக்கோணத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி தாங்க இந்த விமலாவினுடைய கிராமம் இருக்குது. விமலாவுக்கு அப்பா கிடையாதுங்க, அம்மா மட்டும்தான். அதே நேரத்தில் அப்பா இல்லைனாலும் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு கல்லூரி வாழ்க்கையை முடிச்சிருக்காங்க. இவங்க படித்த படிப்பு பிகாம் தாங்க. அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால டிகிரியை முடிச்சுட்டு தன்னுடைய அம்மாவுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அக்கௌண்ட்டாக போய் வேலை செய்கிறாங்க. விமலாவுக்கு நெருங்கிய தோழி அந்த கிராமத்தில் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா பரிமளா அப்படிங்கிற பெண் தாங்க. இந்த பரிமளா மற்றும் விமலா 2 பேரும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க சிறு வயதிலிருந்தே. அது மட்டும் இல்லாமல் பள்ளி படிப்பு மற்றும் கல்லூரி படிப்பு 2 பேரும் சேர்ந்து தாங்க முடிச்சிருக்காங்க. அந்த காரணத்தினால விமலாவுக்கு நெருங்கிய தோழியாக இந்த பரிமளா அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க. பரிமளாவினுடைய குடும்பத்தினுடைய பேக்ரவுண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா அப்பா அம்மா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் மேலோங்கிய குடும்பங்க. அதே நேரத்தில் பரிமளாவுக்கு தாய்மாமன் ஒருத்தர் இருக்காருங்க. அவருடைய பேர் ஹரி, அம்மாவினுடைய தம்பி அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஹரி அப்படிங்கிறவர் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சென்னையில் ஒரு பிரைவேட் டாப்பாக இருக்கக்கூடிய கம்பெனியில் சீனியர் என்ஜினியராக இருக்காருங்க. அந்த காரணத்தினால இவருக்கு மாத சம்பளமும் அதிகம்ங்க. கிராமத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த ஹரி அப்படிங்கிறவர் மேலே நிறைய பெண்களுக்கு மோகம் அதிகங்க. அது மட்டும் இல்லாமல் பெண் பிள்ளைகளை வச்சிருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஹரிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க. அந்த அளவுக்கு சம்பளம் வாங்குறாரு, நல்ல பையன் வேற. இருந்தாலும் ஹரி அப்படிங்கிறவர் தன்னுடைய அக்கா மகளான ஹரியை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தார் சிறு வயதிலிருந்தே பேசி வச்சிருக்காங்க. அந்த காரணத்தினால 2 வாரத்திற்கு ஒரு முறையோ 3 வாரத்திற்கு ஒரு முறையோ ஹரி சென்னையிலிருந்து இங்கே வந்தார் அப்படின்னா அக்காவுடைய கிராமத்துக்கு வருவது வழக்கங்க. அப்படி வரும்போதெல்லாம் பரிமளாவை கூப்பிட்டு பரிமளா கேட்கக்கூடிய ட்ரெஸ்ஸு, அப்புறம் சினிமாவுக்கு போயிட்டு வருவது, இந்த மாதிரி அவருடைய 2 வீலரில் தன்னுடைய அக்கா மகளோடு சுற்றிட்டு வந்துட்டு இருக்காருங்க. கிராமத்தில் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை இப்படி பைக்கில் கூட்டிட்டு சுற்றுவதை அனுமதிக்க மாட்டாங்க. அப்படி சுற்றுறாங்க அப்படின்னா தப்பான பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹரி மற்றும் பிரமலா இந்த 2 வீலரில் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த சொந்தக்காரங்க மற்றும் ஊர் கிராமத்தார் யாரும் பேச மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியுங்க, தாய்மாமன் அப்படிங்கிற காரணத்தினால 2 பேரும் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் பரிமளாவுக்கும் தன்னுடைய தாய்மாமனான ஹரி மேலே காதல் அதிகங்க. ஹரிக்கும் பரிமளாவை ரொம்ப பிடிச்சிருந்துருக்குங்க. இப்படி போயிட்டே இருக்கும்போது தான் அவங்களுடைய லைஃப்பில் பெரிய ஒரு சேஞ்ச் ஒன்று வந்திருக்குங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, பரிமளாவினுடைய நெருங்கிய தோழியான இந்த விமலா அப்படிங்கிறவங்க அப்போது தான் இவங்களுடைய வாழ்க்கையில் இடையில வர்றாங்க. விமலாவை பொறுத்தளவு வேலைக்கு போகக்கூடிய நேரத்தை தவிர மற்ற ஊரில் இருக்கக்கூடிய எல்லா டைம்லையுமே பெரும்பாலும் பரிமளாவுடைய வீட்டில் தாங்க இருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பேரும் உற்ற தோழிகள் அப்படிங்கிற காரணத்தினால இப்படி இருக்கும்போது ஹரி பார்த்தீங்கன்னா பரிமளாவை பார்க்க வரும்போதெல்லாம் விமலாவோடும் சகஜமாக பேசி இருந்திருக்காருங்க. நாட்கள் போக போக இந்த ஹரியினுடைய மைண்டு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுங்க. தன்னுடைய அக்கா மகளான பரிமளாவை விட்டுட்டு விமலா மேலே காதல் வர ஆரம்பிச்சுங்க. இந்த காதல் விவகாரம் பரிமளாவுக்கு தெரியவே தெரியாதுங்க. அதே மாதிரி விமலாவும் பார்த்தீங்கன்னா பரிமளா கிட்ட சொல்லாமல் ஹரியை காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண் பிள்ளையை வச்சிருக்கக்கூடிய நிறைய பெற்றோர்கள் ஹரிக்கு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்போது யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் ஹரி விமலா கிட்ட காதலை சொன்ன உடனே விமலாவும் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு 2 பேரும் மறைமுகமாக பரிமளாவுக்கு தெரியாமையே காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க.
விமலா வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால பரிமளாவுக்கு தெரியாமையே இந்த ஹரி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்தார் அப்படின்னா அந்த சிட்டிலேயே போய் விமலாவோடு பைக்கில் எடுத்துகிட்டு சுற்றிட்டு வருவது வழக்கமாக இருந்திருக்குங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பர்டிகுலர் டைமில் பரிமளாவுடைய வீட்லேயும் சரிங்க, ஹரியினுடைய வீட்லேயும் சரி, ரெண்டு குடும்பத்தாரும் சேர்ந்து ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. சிறு வயதிலேயே ஹரிக்கு வந்து பரிமளா தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சிருந்தாங்கன்னு சொன்னலையா, அந்த காரணத்தினால இப்போதே கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த இரண்டு குடும்பத்தாருக்கும் சரிங்க, பரிமளாவுக்கும் சரி, விமலாவை ஹரி காதலிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதுங்க. இவங்க இருவருமே அவங்களுடைய காதலை எல்லாத்துக்கிட்டையும் மறைச்சிட்டாங்க வச்சிருக்காங்க. அதற்கு முக்கிய காரணம் இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிருங்க. இப்படி இருக்கும்போது ஹரிக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியலீங்க. விமலாவை காதலிச்சிட்டமே, அவளை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச ஹரி என்ன பண்றாரு அப்படின்னா வீட்லயும் சொல்ல முடியலீங்க. சொன்னா கண்டிப்பா ஹரியினுடைய அப்பா அம்மாவும் சரிங்க, அவங்களுடைய அக்காவும் மாமாவும் சரி அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. இதெல்லாம் யோசிச்ச ஹரி கடைசியாக வேற வழி இல்லாம விமலாவை கூட்டிட்டு சென்னைக்கு ஓடி போயிட்டாருங்க. இப்படி ரெண்டு பேரும் ஓடி போனதை பார்த்து பரிமளாவுடைய குடும்பத்தார் இடிஞ்சு போயிட்டாங்க. அதே நேரத்தில் பரிமளாவுக்கு தன்னுடைய தாய்மாமன் இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்கும்போது பரிமளாவுடைய அப்பா நடந்த நிகழ்வுகள் யோசிச்சு பார்த்து தன்னுடைய மகளை வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் வச்சு சுத்திட்டு வேற ஒரு பண்ண திருமணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு குடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. குடிக்க அடிமை தாங்க முடியாமல் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து பரிமளாவுடைய அப்பா உயர விட்டுறாருங்க. இப்படி உயர விட்ட உடனே ஹரிக்கு வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஹரியினுடைய ஃப்ரெண்டு மூலியமா தகவல் போகுதுங்க. தகவலை கேட்ட உடனே ஹரினால பொறுத்து கொள்ள முடியலைங்க. தன்னுடைய சொந்த அக்காவினுடைய கணவர் தானே இறந்தாரு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து அவங்க அடித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மாமாவினுடைய இறப்புக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாருங்க. அப்போது விமலாவை கூப்பிட்டு வர வாய்ப்பு கிடையாதுங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அடிச்சு போடுவாங்க அந்த பெண்ணை. அந்த காரணத்தினால விமலாவை சென்னையிலே விட்டு ஹரி மட்டும் அந்த மாமாவினுடைய துக்க வீட்டுக்கு வந்திருக்காருங்க. வந்த உடனே பரிமளாவுடைய அப்பாவினுடைய சொந்தக்காரங்க எல்லாமே ஹரியை பிடிச்சி அடிக்காத அடி அடிச்சிட்டாங்க. அந்த டைமில் ஹரியை வந்து காப்பாற்றினது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹரியினுடைய அப்பா அம்மா தாங்க. நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு, இருந்தாலும் நீ என் சொந்த மகனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹரியினுடைய அப்பா அம்மா பஸ் ஏற்றி விட்டு சென்னைக்கே அனுப்பி வச்சிடறாங்க. பரிமளாவுடைய அப்பாவினுடைய இறுதி சடங்குலாம் கூட ஹரி வந்து கலந்துக்க முடியலைங்க. கடைசியா சோகத்தோடையே ஹரி வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்துட்டாருங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு பரிமளாவுக்கு அந்த ஊருக்குள்ள பெரிய பிரச்சனையாச்சுங்க. அவங்களுடைய அப்பாவுடைய இறுதி சடங்கெல்லாம் முடிச்ச பிறகு ஊருக்குள்ள புறமுதுகு பேச ஆரம்பிச்சிட்டாங்க பிரமளாவை பற்றி. பரிமளாவை இனி யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்களுடைய தாய்மாமன் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே பரிமளா கிட்ட எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சிட்டான், அதனால தான் போர் அடிச்சு போய் விமலாவை கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு புறமுதுகில் பேச ஆரம்பிச்சாங்க. இந்த தவறான வார்த்தைகள் எல்லாம் பரிமளாவால கேட்கவே முடியலைங்க. இப்படி இருக்கும்போது தன்னுடைய தாய்மாமன் தனக்கு செஞ்ச துரோகம், அப்பா இறப்பு, அப்புறம் தன்னுடைய நெருங்கிய தோழியான விமலா செஞ்ச துரோகம் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து ஒரு காலகட்டத்துக்கு மேல ஊர்க்காரங்களுடைய வாயை அடைக்க முடியாத பரிமளா என்ன பண்றாங்க அப்படின்னா தற்கொலைக்கு முயற்சி செஞ்சு தற்கொலையும் பண்ணிக்கிறாங்க, இறந்தும் போயிடுறாங்க. பரிமளா இறந்த செய்தி மறுபடியும் ஹரிக்கு நியூஸாக போகுதுங்க, சென்னையில் இருக்கக்கூடிய நபருக்கு. இந்த நியூஸை கேட்ட உடனே விமலாவுக்கும் தான் செஞ்சது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்துட்டாங்க. சிறு வயதிலிருந்தே நெருங்கிய தோழியாக இருந்த பரிமளாவுடைய உயிரே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அடித்தாலும் பரவாயில்ல, நானும் என்னுடைய தோழியை பார்க்கணும்னு சொல்லிட்டு விமலா ஓன்னு அழுகிறாங்க. ரெண்டு பேரும் கிளம்பி பரிமளாவுடைய இறுதி சடங்குக்கு வர்றாங்க. வந்து பரிமளாவுடைய சடத்தை பார்க்கும்போது ஹரிக்கு உடம்பே நடுங்கி போச்சுங்க. இந்த ரெண்டு பேரும் இறந்த காரணத்தினால ஹரியினுடைய சொந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா பித்து பிடிச்ச மாதிரி புத்தி பேதலிச்சிருச்சுங்க. பைத்தியம் பிடிச்ச மாதிரி சிரிக்கிறாங்க, தன்னுடைய சொந்த மகள் இறந்து கிடக்கிறாங்க அப்படின்னு கூட தெரியாம. இதையெல்லாம் பார்த்து ஹரி நொந்து போயிட்டாருங்க. மறுபடியும் சொந்தக்காரங்க எல்லாமே சேர்த்து ஹரி மற்றும் விமலாவை அடிக்காத அடி அடிச்ச காரணத்தினால வேற வழி இல்லாம மறுபடியும் சென்னைக்கே ஹரியினுடைய அப்பா அம்மா அனுப்பி வச்சிட்டாங்க. நீ ஒருத்தனாவது எனக்கு மகனாக வேணும்டா, மகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பித்து பிடிச்ச மாதிரி, நீ செஞ்ச காரணத்தினால பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டா, நீ தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்ட, நீயாவது எங்களுக்கு திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பஸ் ஏற்றி விட்டு மறுபடியும் சென்னைக்கே அனுப்பி வச்சிடறாங்க. நொந்து போன விமலா மற்றும் ஹரி சென்னைக்கு வந்து அவங்களுடைய லைஃபே மாற ஆரம்பிச்சுங்க. நல்லா வேலை செஞ்சுட்டு நல்ல பேர் வாங்கின இந்த ஹரி அப்படிங்கிறவரு அதற்கு மேலே வேலைக்கு போகவே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. எல்லாமே நம்மளால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆள்கால், அதாவது சரக்குக்கு அடிமையாகி ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு வேலைக்கே போகலிங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாத காலகட்டம் தொடர்ந்து வேலைக்கு போகாத காரணத்தினால அந்த பிரைவேட் கம்பெனியில் ஜாப்பை வந்து ரிசைன் பண்ண சொல்லிட்டாங்க, வேலையும் போயிடுச்சு. அதற்கு மேலே ஹரி மற்றும் விமலானால சென்னையில் இருக்க முடியலைங்க. சென்னையில் எல்லாம் ஒரு நாளினுடைய செலவே பயங்கரமாகும். 1 மாதம் 1.5 மாதம் வேலைக்கு போகல அப்படின்னா அங்கே கண்டிப்பாக இருக்கவே முடியாது. அப்போது வேற வழி இல்லாமல் ஹரியினுடைய அப்பா அம்மா, அதாவது விமலாவுக்கு மாமனார் மாமியார் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ஹரியினுடைய அப்பா அம்மா சரி கிளம்பி வந்துருங்கம்மா, வீட்டையெல்லாம் காலி பண்ணிட்டு நம்மளுடைய ஊரில் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஹரியினுடைய அப்பா அம்மா இருக்கக்கூடிய ஊர் பிரமலாவினுடைய ஊர் கிடையாதுங்க. அந்த வில்லேஜ்லேருந்து கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தள்ளி தான் அவங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்க. ஸோ அந்த காரணத்தினால அவங்களுடைய கிராமத்துக்கு போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட விமலா அவங்களுடைய கணவரை கூப்பிட்டு வீட்டையெல்லாம் காலி பண்ணிட்டு நேராக மாமனார் மாமியாருடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஹரி சொந்த கிராமத்துக்கு வந்து திருந்தினார் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாமே நம்மளால தான் நடந்து அப்படி சொல்லிட்டு நொந்து போய் மறுபடியும் சரக்குக்கு அடிமையாயிட்டாருங்க. இப்படி இருக்கும்போது அந்த கிராமத்துக்கு வந்து ஒரு வார காலகட்டம் கழிச்சுங்க. ஒரு நாள் மாலை நேரம் ஒரு 6 மணி 7 மணிக்கு தன்னுடைய ஸ்ப்ளெண்டர் பைக் எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிட்டியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக்கு போயிட்டாருங்க. ஃபுல்லாக சரக்கடிச்ச ஹரிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியலீங்க போதையில். அப்போது இறந்து போன பரிமளா மேலே போதையில் வந்து பாசம் அதிகமாகி அந்த சுடுகாட்டு சமாதிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாங்க. பெரும்பாலும் நல்லா இருந்தாங்க அப்படின்னா அந்நேரத்துக்கு சுடுகாட்டுக்கு போக மாட்டாங்க. ஆனால் இவர் ஃபுல் போதையில் இருந்த காரணத்தினால என்ன பண்ணுறேன்னு அப்படின்னே தெரியாமல் தட்டு தடுமாறி அந்த ஸ்ப்ளெண்டர் பைக் எடுத்துட்டு அந்த பிரமலாவை புதைச்ச சுடுகாட்டுக்கு போறாருங்க. சுடுகாட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா பரிமளாவுடைய கிராமத்திலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு அனாதை காடுமா இருக்கக்கூடிய கருவேலங்காடுகளுக்கு மத்தியில் தாங்க அந்த சுடுகாடு இருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோவில் கருவேலமர காடுகள் தான் இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலும் தமிழ்நாட்டினுடைய கிராமங்களில் இந்த சுடுகாடு மாதிரி பகுதிகளில் கருவேல மரங்கள் தாங்க அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த நிகழ்வை அப்படியே சொல்றேன். ஸோ பரிமளாவை புதைச்ச அந்த சுடுகாடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருவேல மரங்கள் அடர்ந்து போய் நட்ட நடுவில் தாங்க இருக்கு. அந்த சுடுகாட்டுக்கு போதையிலேயே இந்த ஹரி அப்படிங்கிறவர் ஸ்ப்ளெண்டர் பைக்கில் போயிட்டு பைக்கை ஒரு இடத்துல போட்டு நேராக தன்னுடைய அக்கா மகளினுடைய சமாதியை கண்டுபிடிச்சிட்டாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதாரண நிலையில் இருந்தால் மனுஷங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்நேரத்துக்கு அங்கே போக பயப்படுவாங்க. போதை என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி தெரியுமில்ல. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதை இருந்துச்சு அப்படின்னா ஆவியாவது பேயாவது அப்படி சொல்லிட்டு போவாங்கல்ல. அதே மாதிரி ஒரு குருட்டு தைரியத்தில் தான் ஹரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அக்கா மகளினுடைய சமாதிக்கு போயிருக்காருங்க. கரெக்டாக அந்த பரிமளா இறந்து போன சமாதிக்கு பக்கத்தில் போன உடனே சமாதிக்கு பக்கத்தில் முட்டி போட்டு உட்காந்துட்டு அந்த சமாதியை அப்படி கட்டி பிடிச்சிட்டு போதையில் வளர்றாருங்க. ஐயோ என்னால் தான் போயிட்டியே, என்னால் உன் குடும்பமே நாசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாருங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு சைடில் இருக்கக்கூடிய கருவேல மர புதர்கள் இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா ஒரு பெண்மணி அழுகக்கூடிய சத்தம்ங்க. இவர் ஏற்கனவே போதையில் இருந்த காரணத்தினால அந்த அழுகிற சத்தத்தை கேட்ட உடனே உத்து கேட்குறாருங்க. அந்த அழுகை குரல் உயிரோடு இருக்கும்போது பரிமளா எப்படி அழுவாங்களோ அதே மாதிரி தாங்க கேட்டிருக்கு. ஆனால் இவர் ஃபுல் போதையில் இருந்த காரணத்தினால தங்கம் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மா தான் அப்படி பண்ணுது அப்படின்னு கூட தெரியாமல் போதையில் அப்படி தைரியமாக பரிமளா வா என் கண்ணு முன்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு உளறாருங்க. அப்படி உளறிட்டே இருக்கும்போது அந்த சமாதிக்கு பக்கத்தில் முட்டி போட்டு உட்காந்துருக்காருல அவருடைய உடனே வந்து பார்த்தீங்கன்னா யாரோ பிடிச்சி சமாதியோடு சேர்த்து முகத்தை அமுத்துறாங்க. அமுத்துறப்ப ஹரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தப்பிக்க முடியலைங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமாதியினுடைய மண்ணு கீழே அவருடைய முகம் வந்து பதியுதுங்க. தட்டு தடுமாறி எந்திரிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாருங்க. போதை இருந்த காரணத்தினால தப்பிக்கவே முடியல. அதற்கடுத்து மூச்சு வந்து திணறி வாய்க்குள்ளேயும் மூக்குக்குள்ளேயும் மண்ணு போக ஆரம்பிச்சிருச்சுங்க. கடைசியாக மூச்சு திணறி உயிருக்கு போராடும் நிலையில டக்குன்னு ஹரி வந்து அதுலேருந்து மீண்டு வந்துட்டாருங்க. மீண்டு வந்துட்டு சுற்றி முத்தியும் பார்க்கும்போது அந்த சமாதியினுடைய தலைமேட்டுக்கு பக்கத்தில் தத்ரூபமா இறந்து போன பரிமளா அப்படிங்கிறவங்க ஆன்மா உருவத்தில் நிற்கிறாங்க. இவர் போதையில் இருந்த காரணத்தினால மறுபடியும் தங்கம் நீ வந்துட்டியா உன்னை பார்த்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுகிறாருங்க. அந்த நேரத்தில் பரிமளாவினுடைய முகத்தோற்றம் ஆக்ரோஷமாக தன்னுடைய தாய்மாமனை கொல்லும் நோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்குதுங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு பரிமளா பக்கத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்ச அடுத்த நொடியேங்க ஓங்கி அடித்த மாதிரி சமாதியிலேருந்து ஒரு 4 அடி 5 அடி தூக்கி வீசிருச்சுங்க இந்த ஹரியை. அப்போது தூக்கி வீசப்பட்ட ஹரி எங்கே போய் விழுகிறார் அப்படின்னா சுற்றி முற்றி கருவேல மரங்கள் இருக்குன்னு சொல்லல அந்த கருவேல மர புதர்களுக்குள்ள முட்களுக்குள்ளே விழுந்துட்டாருங்க சிராய்ப்பு காயங்களோடு. அந்த புதற்குள்ளே விழுந்துட்டு மறுபடியும் சமாதியை பார்க்கும்போது ஆவேசமாக பரிமளாவினுடைய ஆன்மா நிற்குதுங்க. இவர் போதையினுடைய உச்சியில் இருந்த காரணத்தினால செத்ததும் கூட தெரியாமல் ரியலாக இருக்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு பரிமளான்னு கத்துறாருங்க. அதற்கடுத்து அப்படி தூக்கி வீசின இதில் கத்திக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துட்டாருங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஹரி மறுபடியும் எந்திரிக்கவே இல்லைங்க. நைட்டு ஒரு 12 மணி 12:30 மணி தோராயமாக ஹரியை வந்து பார்த்தீங்கன்னா யாரோ தண்ணியை தெளித்து எழுப்புறாங்க. தண்ணியை தெளித்து போதையிலேயே முடிச்சு பார்க்கும்போது ஹரிக்கு பக்கத்தில் ஒரு மர்மமான மனிதர் நிற்கிறாருங்க. அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்கும்போது தான் தெரியுதுங்க ஒரு சாமக்கோடாங்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்நேரத்துக்கு எதுக்கு சுடுகாட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்களை பார்க்கக்கூடிய ஃபாலோவர்ஸுக்கு தெரியும் அவங்க எதற்காக இங்கே சுடுகாட்டுக்கு நள்ளிரவு நேரத்தில் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு முறை சொல்கிறேன் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா சாமக்கோடாங்கிகள் ஒரு கிராமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு குறி சொல்ல வந்தாங்க அப்படின்னா அந்த கிராமத்தை சேர்ந்த சுடுகாட்டுக்கும் ஃபஸ்ட்டு வருவாங்க. வந்துட்டு அந்த சுடுகாட்டில் சில ரிச்சுவல்லாம் பண்ணிட்டு அந்த சுடுகாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆன்மாவை தன்னுடைய வசப்படுத்துவாங்க. அந்த ஆன்மாவை வசப்படுத்தி குறி சொல்லும் போது அந்த ஆன்மாவையும் கூட கூட்டிகிட்டே வருவாங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய குலதெய்வமான ஜக்கம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மா வந்து இவங்களை தாக்காத அளவுக்கு ஜக்கம்மாவும் தெய்வத்தினுடைய அருளும் இருக்குங்க. இவங்க 2 பேர்த்தோட தான் ஒவ்வொரு வீட்டினுடைய முன்னாடி போய் குறி சொல்லுவாங்க. எப்படி சாமக்கோடைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தினுடைய வீட்டில் போய் அந்த வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை அச்சசலாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா
அந்த ஊரை சேர்ந்த ஒரு இறந்து போன நபருடைய ஆன்மாவை தான் கூட கூப்பிட்டு வராங்க. ஸோ அந்த ஆன்மாவுக்கு அந்த கிராமத்தை சேர்ந்த குடும்பத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமக்கோடாங்கி சொல்லுங்க. அதை வச்சு தான் அவங்க குறி சொல்வது வழக்கங்க. ஸோ அந்த காரணத்தால் தான் அந்த சுடுகாட்டில் ஏதாவது ஆன்மாவை கட்டுப்படுத்தலாம்னு சொல்லிட்டு சாமக்கோடாங்கி வரும்போது இந்த ஹரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதரில் கிடக்கிறத பார்த்து தண்ணியை திருச்சி எழுப்புறாருங்க. ஹரி வந்து போதையிலேயே எந்திரிச்சு சாமக்கோடாங்கியை பார்த்துட்டு என் அக்கா மக எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வளர்றாருங்க. அப்போது சாமக்கோடாங்கி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த இடம் உனக்கு ஆபத்தானது, அவ கொல்லுவதற்காக ஆவேசமா இருக்கா, நீ இந்த இடத்த விட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாருங்க. அதற்கடுத்து சாமக்கோடாங்கி ஹரியை வந்து கைத்தாங்களா பிடிச்சி கொண்டு வந்து பைக்கில் விட்ட உடனே பைக் எடுத்துட்டு தட்டு தடுமாறி நேராக வீட்டுக்கே வந்து சேர்ந்துட்டாருங்க. வீட்டுக்கு வரும்போது ஹரியை இன்னும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா அப்பா அப்புறம் விமலா காத்துட்டு இருக்காங்க திண்ணையிலேயே. பைக்கை விட்டு கீழே இறங்கி ஓடி போய் தன்னுடைய கணவரை பார்த்த விமலாவுக்கு ஒன்றும் புரியலிங்க. மூஞ்சி முழுவதும் வீக்கம் ஏற்பட்டு ரத்தமா இருந்திருக்க, சிராய்ப்பு காயங்களா இருக்கு அந்த கருவேல முற்கள் கீரி. அது மட்டும் இல்லாமல் அந்த சமாதியில் வந்து அந்த ஆன்மா போட்டு அமுச்சுல. இதெல்லாம் நடந்த காரணத்தினால கடைசியாக அவங்களுடைய அம்மா அப்பா எங்கடா போன, மூஞ்சியெல்லாம் அடிபட்டு கிடக்குது அப்படின்னு சொல்லும்போது நடந்த நிகழ்வு அப்படியே போதையில் வளர்ற மாதிரி வளர்றாருங்க. நான் என் அக்கா மகளை பார்க்க சமாதிக்கு போனேன், அவள் தான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொன்ன உடனே நம்புறதா வேணாமா அப்படின்னு சொல்லி தெரியலிங்க. போதையில் வளர்ற காரணத்தினால கடைசியாக காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரி எடுத்து போய் படுக்க வைக்கிறாங்க. நைட்டெல்லாம் ஹரி தூங்கவே இல்லைங்க. அடிக்கடி பரிமளா அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்காரு. காலையில் 5 மணி 6 மணி ஆகும்போது தான் அந்த போதையெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சு முகத்தில் இருக்கக்கூடிய அந்த வலியெல்லாம் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சுங்க. பெரும்பாலும் ஆல்கஹால் குடிச்சிருந்தாங்க அப்படின்னா எவ்வளவு வலி இருந்தாலும் கூட அந்த போதையில் வந்து வலி தெரியாது. அந்த ஆல்கஹாலோட எஃபெக்ட் குறைஞ்ச உடனே பயங்கரமாக வலி ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் ஹரிக்கு 5 மணி 6 மணிக்கு அந்த மூஞ்சியெல்லாம் ஃபுல்லாக வீங்கி போய் பயங்கரமாக வலி ஆரம்பிச்சிருச்சுங்க. கதறி அழுத காரணத்தினால வேற வழி இல்லாமல் அருகாமல் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. மருத்துவர்கள் ஹரியெல்லாம் பார்த்துட்டு மூஞ்சி எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பைக்கிலேருந்து கீழே விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சு வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சாயந்தரம் ஆயிடுச்சுங்க வீட்டுக்கு வரதுக்கு. வீட்டுக்கு வந்த உடனே இரவு சாப்பாடை கொடுத்து முடிச்சு டேப்லெட்லாம் கொடுத்துட்டு ஹரியை போய் படுக்க சொல்கிறாங்க. போய் படுத்துக்கிட்டாரு. அதே நேரத்தில் விமலா மற்றும் ஹரிக்கு அவங்களுடைய வீட்டில் வந்து தனி அறை தாங்க இருக்குது. கணவன் மற்றும் மனைவி 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது மிட் நைட்டுங்க. அன்னைக்கு நாள் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்த காரணத்தினால ஹரி வந்து தண்ணி அடிக்கலைங்க. நைட்டு மிட் நைட் டைம்ங்க, எந்த டைம் அப்படி சொல்லிட்டு தெரியல. சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அழுகுரல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படுத்துருக்கக்கூடிய அறைக்குள்ளே கேட்குதுங்க. அந்த அழுகுரலை எங்கேயோ கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சு பார்த்த ஹரிக்கு நேற்று போதையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுடுகாட்டில் கருவேல மர காட்டுக்குள்ளே பரிமள அழுதாங்கல்ல, அந்த அழுகுரல் தாங்க. அதே நேரத்தில் ஒத்து கேட்கும்போது தன்னுடைய இறந்து போன அக்கா மகளுடைய அழுகுரல் தான், பரிமளாவுடைய அழுகுரல் தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருச்சுங்க. முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா போதையில் இருந்த காரணத்தினால பயம் இல்லைங்க. ஆனால் இன்னைக்கு சரக்கடிக்காத காரணத்தினால உடம்பெல்லாம் நடுங்கி போயிடுச்சுங்க. ரூமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய இறந்து போன அக்கா மகளுடைய அழுகுரல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றியும் பார்க்கும்போது அருகாமையில் படுத்திருந்த தன்னுடைய மனைவியை காணுங்க. அப்போதான் மனைவியும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவங்க படுத்திருக்கக்கூடிய பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க. பாத்ரூம்குள்ள இருந்தால் பரிமளாவுடைய குரலில் அழுகுரல் கேட்குதுங்க. விமலா வந்து பாத்ரூம்குள்ள தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாரு. பயத்தோடு எந்திரிச்ச ஹரி வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கதவு பக்கத்தில் போய் தட்டுறாருங்க. விமலா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பேசின அடுத்த செகண்டே அந்த அழுகுரல் நின்றுச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் கழிச்சு பாத்ரூம்குள்ள இருந்து விமலா டக்குன்னு பாத்ரூம் கதவை திறந்து எதுவுமே பேசலைங்க. தலை கீழே குனிஞ்சுக்கிட்டே நேராக பெட்ரூமில் இருக்கக்கூடிய அவங்களுடைய படுக்கையில் போய் படுத்துட்டாங்க. இவர் ஹரி கேட்டுட்டே இருக்காருங்க, எந்த பதிலும் சொல்லாம அப்படியே போய் படுத்துட்டாங்க. சரி காலையில் கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஹரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அக்கா மகளுடைய அழுகுரல் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் யோசிச்சு பார்க்குறாருங்க. அப்போதான் அந்த சமாதியில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அக்கா மகளுடைய ஆன்மா பிடிச்சி அமுத்துனது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து போதை இருந்த காரணத்தினால நமக்கு புரியல. ஆனால் இப்போது இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு விடிய தூங்கவே இல்லைங்க. அதிகாலை ஒரு 3:30 மணி வரைக்கும் முழிச்சுட்டு விமலாவை பார்த்துட்டே உட்காந்துருந்த ஹரி அதற்கு பின்னாடி அவரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. காலையில் ஒரு 10 மணி 11 மணிக்கு தான் ஹரி எந்திரிச்சிருக்காருங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது விமலா வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் சகஜமாக பேசக்கூடிய பெண்மணி எதுவுமே பேசாத மாதிரி துவைச்ச துணியெல்லாம் மடிச்சிட்டு இருக்காங்க. அப்போது விமலா கிட்ட பேச ட்ரை பண்ணும்போது எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க, உம்முனே இருக்காங்க. தலையை கீழே தொங்க போட்டே இருக்காங்க. மூஞ்சி கொடுத்து ஹரியை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. கரெக்டாக 11 மணி 11:30 மணி தோராயமாக டக்குன்னு ஹரிக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க விமலா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும், பைக் எடுத்துகிட்டு நம்ம ஊருக்குள்ளே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அரக்கோணத்துக்கு. சரி போகும்போதாவது நம்ம என்ன ஏதுன்னு கேட்கலாம்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு 11:30 மணி தோராயமாக நேராக அரக்கோணத்துக்கு போகிறாங்க. அரக்கோணத்தில் போய் விமலா கேட்கக்கூடிய எல்லா பொருளையும் வாங்கி கொடுக்குறாருங்க. ஆனால் ஹரி வந்து பேச முற்பட்டாங்க அப்படின்னா விமலா எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கடைசியாக தன்னுடைய மனைவியை சமாதானப்படுத்துவதற்காக சினிமா காட்சி ஒன்றையும் பார்த்துட்டு இரவு ஒரு 7 மணி தோராயமாக தான் 2 வீலரில் கிளம்பி நேராக கிராமத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. திரும்பி வரும்போதும் தன்னுடைய கணவரான ஹரிகிட்ட விமலா பேசவே இல்லைங்க, உம்முனதான் இருக்காங்க. கரெக்டாக அவங்களுடைய கிராமத்துக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி உட்காந்துருந்த விமலா என்ன பண்ணாங்க அப்படின்னா பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி பின்னாடி உட்காந்துருவங்க அப்படி பைக்கை சாச்சாங்கன்னு என்ன ஆகும், பைக் கீழே ஸ்கிட் ஆயிரும்ல. அதே மாதிரி ஒரு இழுத்த உடனே பைக் வந்து வேகமாக போயிட்டு இருந்த பைக் சின்னதாக ஒரு விபத்து ஏற்பட்டு கீழே வந்து பைக் தனியாக ஹரி தனியாக விழுந்துடுறாருங்க.
கீழே ரோட்டில் விழுந்த உடனே கையெல்லாம் சிராய்ப்பு ஏற்பட்டு ரத்தமாக வருதுங்க ஹரிக்கு. தடுமாறி ஹரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு எந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி செய்யும்போது பெரிய ஷாக்ங்க ஹரி அப்படிங்கிற இந்த நபருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா பைக்லேருந்து ஹரி கீழே விழுந்தாரு. விமலா எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னே தெரியலிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய கல் எடுத்து ஹரி மேலே போடுவதற்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சட்டுன்னு ஒரு நிமிஷத்தில் உசாராகி ஹரி பார்த்துட்டாருங்க. கல்லை வந்து வேகமாக நாக்க துருத்திட்டு விமலா போட்ட உடனே தள்ளிக்கிட்டாருங்க உருண்டு. அடுத்த நொடியே ஹரிக்கு என்ன நடக்குது அப்படின்னே தெரியலிங்க. அடுத்த நொடியே ஹரிக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்குள்ள அந்த ரோட்டு வழியாக வந்த ஒரு வாடகை கார் ஓட்டுநர் ஒருத்தருங்க டக்குன்னு காரை நிறுத்திட்டு பைக்கெல்லாம் ஆக்சிடென்ட் கீழே விழுந்திருக்காங்க இல்லையா, வேகமாக ஹரியை போய் தூக்கி விட்டு இந்த விமலா வந்து பார்த்தீங்கன்னா ஹரியை தாக்குறத பார்த்துட்டு அந்த பெண்ணை கட்டுப்படுத்திட்டாருங்க. அப்போது என்னாச்சு இவங்களுக்கு, இவங்களே உங்க மேலே கள்ள தூக்கி போட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாடகைக்கார் ஓட்டுநர் சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு புரியாத ஹரி அந்த வாடகைக்கார் ஓட்டுநர்கிட்ட இது என்னுடைய மனைவி தான், கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஹரிக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சுங்க, தன்னுடைய இறந்து போன அக்கா மகளான பரிமளாவுடைய ஆன்மா தன்னுடைய மனைவியை ஆக்குப்பை பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதை சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் பயந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதான் இப்படி சொல்லிட்டு இருக்காருங்க. அதே நேரத்தில் ஹரியினுடைய கிராமத்தை சேர்ந்த டூ வீலரில் வரக்கூடிய 2 வாலிபர்கள் ஹரிக்கு நெருக்கமானவர்களும் வந்துட்டு இருக்காங்க. இப்படி வாடகைக்கார் ஓட்டுநர் வந்து விமலாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதும் பைக் வந்து கீழே விழுகிறதும் பார்த்துட்டு ஹரியினுடைய நண்பர்கள் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது வாடகைக்காரர் ஓட்டுநர்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைகை காமிக்கிற மாதிரி கண்ண செய்வாலேயே சைகை காமிக்கிறாருங்க. அதுக்கடுத்து அந்த 2 வீலரில் 2 பேர் வந்திருக்காங்க. அப்போது ஹரியினுடைய பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஓரமாக போட்டு சைட் லாக் போட்டாங்க. அப்போது பைக்கில் வந்த 2 பேரில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் ஓட்டுநர் விமலாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க பார்த்துட்டு அவரும் சேர்த்து ஹெல்ப் பண்ணுறாருங்க. அதற்கடுத்து தடுமாறி ஹரி எந்திரிச்சு அவருடைய நண்பர்கிட்ட அக்காவுக்கு ஏதோ ஆயிடுச்சுரா, நான் அப்புறம் சொல்கிறேன், இப்போதைக்கு எதுவும் வளர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை ஓரங்கட்டி நிறுத்திட்டு விமலாவை வந்து பார்த்தீங்கன்னா பேக் சீட்டில் காருடைய பேக் சீட்டில் எடுத்துகிட்டு வாடகைக்கார் தானே ஊருக்குள்ளே கூட்டு போங்க, நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரி சொல்கிறாருங்க. சரி அடிபட்டு இப்படி விபத்து ஏற்பட்டுச்சுல, நான் எடுத்து போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாடகைக்கார் ஓட்டுநர் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. அந்த டைமில் ஹரியும் அந்த கூட வந்த இன்னொரு நண்பரும் 2 வீலரில் வந்த 2 பேரில் ஒருத்தர் 2 பேரும் சேர்ந்து நடுவில் வந்து விமலா உட்கார வச்சு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. 2 பேரும் சேர்ந்து பிடிச்சும் கூட விமலா வந்து ஹரியை கொல்லுவதற்காக ட்ரை பண்ணுறாங்க. கடைசியாக அந்த கிராமத்தினுடைய ஹரியினுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் தூரம் வந்த உடனே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா விமலா திடீர்னு 2 சோல்டர் இப்படி ஒரு சிலுத்துருக்காங்க. சிலுத்துட்டு நார்மல் ஆகிட்டாங்க விமலா அப்படிங்கிறவங்க. அதற்கடுத்து அவங்களுக்கும் கொஞ்சம் கீழெல்லாம் அடிபட்டுருக்குங்க பைக்கிலிருந்து கீழே வந்த காரணத்தினால. அதே நேரத்தில் ஹரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை காலெல்லாம் சிராய்ப்பு ஏற்பட்டிருக்க பார்த்துட்டு என்னாச்சு ஹரி அப்படின்னு சொல்லிட்டு விமலா கேட்குறாங்க. அப்போதே ஹரிக்கு புரிஞ்சிச்சுங்க, நார்மல் ஆகிட்டாங்க, தன்னுடைய அக்கா மகளான பரிமளாவுடைய ஆன்மா விலகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கடுத்து ஒன்றும் இல்லாமல் பைக்கிலிருந்து கீழே விழுந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது விமலா என்ன சொல்கிறாங்கன்னா, பைக்கிலிருந்து கீழே விழுந்தது எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று நைட்டே அந்த பாத்ரூமில் போய் உட்காந்து பரிமளாவுடைய குரலில் வந்து அழுதுட்டு இருந்தாங்களா, அப்போதே ப்ரொசஸ் பண்ணி சாட்டுருங்க. சிட்டி கூட்டு வர வரைக்கும் பரிமளாவுடைய ஆன்மா தான் விமலாவினுடைய உடம்பு இருந்திருக்கு. இப்போது வீட்டுக்குள்ளே கூட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ரிலீவ் ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஹரி வீட்டுக்கு முன்னாடி வாசப்படிக்கு பக்கத்தில் வந்த உடனே அவருடைய நண்பர்கிட்ட எதுவும் பேசாத, அம்மா அப்பா கிட்ட சொல்லாத அப்படின்னு சொன்ன உடனே அவர் நண்பர் கிளம்பி போயிட்டாருங்க. அதற்கடுத்து ஹரியினுடைய அம்மா அப்பா ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லாமல் சின்னதாக ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன காயங்கள் தாங்க, சிராய்ப்பு காயங்கள் தான். அதற்கு பின்பு கூட வந்த நண்பர்களுடைய உதவியோடு அந்த சைட் லாக் போட்டு 2 வீலரை கொண்டு வந்து விட்டுறா அப்படின்னு சொன்ன காரணத்தில் அவர் கிளம்பி போய் 2 வீலர் எடுத்துட்டு வந்துட்டாருங்க. ஹரியும் விமலாவும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்பிட்டு முடிச்சு தூங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போதெல்லாம் ஹரிக்கு இருக்கக்கூடிய திங்கிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்முடைய மனைவியினுடைய உடம்பு இருந்து அக்கா மகளோட பிரமலாவினுடைய ஆன்மாவை எப்படி நீக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காருங்க. இந்த டைம்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது மாமியார் என்ன சொல்றாங்க அப்படின்னா விமலாவை பார்த்து, நீ இன்னைக்கு என்னோடயே தூங்குமா, அவனுக்கு கொஞ்சம் உடம்பெல்லாம் அடிபட்டுருக்குல, நைட்டு வந்து கையை காலை தூக்கி போட்டீங்கன்னா அந்த சிராய்ப்பு காயங்கள்ல வலிக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் ஹரியும் வந்து அம்மாவோடய தூங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அதற்கடுத்து ஹரி மட்டும் தான் அவருடைய பெட்ரூமில் போய் தூங்குறாருங்க. ஆனால் நைட் இல்லாமல் அவருக்கு தூங்க விருப்பமே இல்லைங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஹரியினுடைய அம்மாவோட மனைவியை தூங்க வைப்பதற்கான காரணம் அவங்களுடைய அப்பா வந்து ஒரு 2 அடி 3 அடி தள்ளி கட்டல் போட்டு அவரும் படுத்திருப்பாரு. ஸோ ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா சமாளிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுதான் அப்படி சொல்லியிருக்காருங்க. நைட்டு மிட் நைட் 1 மணி 1:30 மணி வரைக்கும் முழிச்சு பயத்தோடு இருந்த ஹரி அதற்கு பின்னாடி அவரை அடியாமல் தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. விபத்து ஏற்பட்டு கீழே விழுந்து இந்த சிராய்ப்பு காயங்கள்லாம் ஏற்பட்ட காரணத்தால் உடம்பு வெளியே தூங்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது 2 மணி 2:30 மணி தோராயமாங்க ஹாலில் வந்து அவங்களுடைய மாமியாரோடு படுத்திருந்த விமலா டக்குன்னு படுக்கையிலேருந்து எந்திரிக்கிறாங்க. அவங்க எந்திரிக்கிறப்பயே கைப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மாமியார் முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்க்கும்போது விமலா வந்து ரெஸ்ட் ரூமுக்கான போவாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விமலா எங்கேயும் போகலீங்க. மாமியாருடைய பக்கத்துலேருந்து எழுந்த விமலா நேராக ஹரியினுடைய ரூம் கதவு திறந்தாங்க இருக்கு. அந்த ரூம்குள்ளே போகிறத தூங்கிட்டே பார்க்குறாங்க மாமியார். அப்போது மாமியார் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, சரி கணவன்கிட்ட படுக்க ஆசைப்படுவாங்களாட்டு அப்படின்னு சொல்லிட்டு
தூக்கத்திலேயே பார்த்துட்டு அதை பெருசாக எடுத்துக்கலிங்க, மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது விமலா வந்து பார்த்தீங்கன்னா ஹரியினுடைய ரூம்குள்ளே போனவங்க ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க. ஒரு 10 நிமிடம் கழிச்சு திடீர்னு ஹரிக்கு முன்னாடி டைம் நடந்த மாதிரியே அந்த அழுகுரல், பிரமலாவினுடைய அழுகுரல் கேட்குதுங்க. அந்த அழுகுரல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஹரியினுடைய ரூம் கதவு திறந்திருக்கக்கூடிய காரணத்தினால ஹாலில் படுத்திருக்கக்கூடிய ஹரியினுடைய அம்மா அப்பாவுக்கும் கேட்குதுங்க. என்னதான் இருந்தாலும் ஹரியினுடைய அம்மா அப்பாவுக்கு பிரமலா வந்து பார்த்தீங்கன்னா பேத்தி தானே, ஏன்னா இப்படி அழுகுரல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு திருன்னு முடிக்கிறாங்க. அந்த டைமில் விமலா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹரியினுடைய பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தாத ஒரு கிரைண்டர் இருந்திருக்குங்க. அந்த கிரைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகாது. அந்த ஆட்டாங்கல் இருக்கும்ல, அது செயின் அந்து போயிருந்திருக்கு. அந்த ஆற்ற கல்லை வந்து பார்த்தீங்கன்னா விபத்து ஏற்படும் போது எப்படி கல்லை தூக்கி ஹரியினுடைய தலையில் விமலா போட ட்ரை பண்ணாங்களா, அதே மாதிரி இப்போ அந்த கிரைண்டரை கல்லை தூக்கி தன்னுடைய கணவனான ஹரி மேலே போட ட்ரை பண்ணுறாங்க. சுதாரிச்சுக்கிட்ட ஹரி டக்குன்னு அப்போதே முடிச்சுட்டாருங்க. முடிச்சு பார்த்து கட்டந்து டக்குன்னு இப்படி உருண்டு ஜம்ப் ஆகிட்டாருங்க. அடுத்தனுடைய அந்த ஆட்டாங்கல்ல அப்படியே வேகமாக போட்டதில் இவர் படுத்தக்கூடிய அந்த கட்டல் வந்து மரப்பலகை கட்டலுங்க. அந்த போட்ட ஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல் வந்து கட்டளையே ஓட்ட போட்டு கீழே போயிடுச்சுங்க. மேலே விழுந்துருந்தா மூஞ்சியே நசுங்கி போயிருக்கும். அதே செகண்டில் அந்த சத்தம் கேட்டு அந்த அழுகுரலும் கேட்ட காரணத்தினால உஷாரான ஹரியினுடைய அம்மா அப்பா ரூம்குள்ளே ஓடி வந்துட்டாங்க. அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள ஹரியை வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க விமலா. அதற்கடுத்து விமலாவினுடைய மாமனார் மாமியார் 2 பேரும் சேர்ந்து விமலாவை கட்டுப்படுத்துறாங்க. என்னடா நடக்குது நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிகிட்ட கேட்கும்போது எல்லா விஷயத்தையும் அழுதுகிட்டே ஒன்றும் விடாமல் சொல்லிட்டாருங்க. நம்முடைய அக்கா மகளான பரிமளாவினுடைய ஆன்மா என்னுடைய மனைவியினுடைய உடம்புல இருக்குதுமா, உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் இருந்து அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலீங்க. ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மா வந்து பேத்தி, இன்னொரு வகையில் பொசஸ் பண்ணக்கூடிய உடம்பு வந்து தன்னுடைய மருமகளினுடைய உடம்பு. ஒன்றுமே புரியாமல் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. எல்லாத்தையும் மீறி கரியை வந்து தாக்க போகுதுங்க. அதற்கடுத்து வேறு வழி இல்லாமல் அந்நேரத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பெரிய சிட்டி மாதிரி இருக்குங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிவாசல் இருக்குது, தர்கான்னு சொல்லாமே. அந்த தர்காவில் நிறைய பேர் சுற்று வட்டாரங்களில் பேய் பிடிச்சிச்சு அப்படின்னா அங்கே தான் கூப்பிட்டு போய் ஓட்டுவாங்க. அப்போதே வந்து பார்த்தீங்கன்னா வாடகைக்காரனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி நேராக வந்து பார்த்தீங்கன்னா விமலாவை கண்ட்ரோல் பண்ணி அந்த மசூதிக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த மசூதியில் 24 மணி நேரமும் அந்த பேய் ஓட்டக்கூடிய தர்கா ஊழியர்கள் இருப்பாங்க. அந்த காரணத்தினால ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொன்ன காரணத்தினால தர்கா ஊழியர்கள் வாசப்படியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த கார் எடுத்து போய் தர்கா முன்னாடி நிப்பாட்டின உடனே விமலாவை கண்ட்ரோல் பண்ணி அந்த தர்காவுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சுங்க. அந்த பேய் ஓட்டக்கூடிய மசூதி ஊழியர்களாலேயே கட்டுப்படுத்த முடியலைங்க. கடைசியாக மசூதிக்குள்ளே உட்கார வச்சு அந்த ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா பூஜைகளையும் பண்ணி முடிச்சுட்டு அந்த மசூதி ஊழியர்களே மிரண்டு போயிட்டாங்க. பயங்கலந்த தோற்றத்தோடு ஹரி மற்றும் அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது, இவரோட உயிரையும் இந்த ஆன்மா ஆக்குபை பண்ணியிருக்கக்கூடிய விமலாவனுடைய உயிரும், அதாவது விமலாவனுடைய உயிரையும் ஹரியினுடைய உயிரையும் இந்த ஆன்மா எடுத்து தான் போகும் அப்படின்னு சொல்கிறாருங்க. அந்தளவுக்கு ஆக்ரோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கடுத்து அந்த மசூதி ஊழியர்கள்ட்ட இது யார் என்ன அப்படி சொல்லிட்டு ஹரியினுடைய அப்பா அம்மா சொல்லிட்டாங்க. வேறு யாரும் கிடையாதுங்க, உடம்பு ஆக்கிரமிச்சிருக்கிறது என்னுடைய பேத்தியினுடைய ஆன்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பரிமளாவுடைய குடும்பத்தில் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொன்ன உடனே மசூதி ஊழியர்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து கடைசியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஒரு விஷயம் மட்டும் அந்த தர்கா ஊழியர்களுக்கு புரிஞ்சிச்சுங்க, என்ன ரிச்சுவல் பண்ணாலும் இவங்களுடைய இருவருடைய உயிரையும் வாங்காம அந்த பரிமளாவுடைய ஆன்மா போகாது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போதுதான் இந்த சந்திரமுகி படத்தில் எப்படி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க, அதே டெக்னிக்கை இந்த மசூதி தர்கா ஊழியர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்போதைக்கு விமலாவினுடைய உடம்புல இருந்து அந்த தர்கா ஊழியர்கள் பரிமளாவுடைய ஆன்மாவை நீக்கி விட்டாங்க. அதற்கடுத்து அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போச்சுங்க இந்த குடும்பத்தாருக்கு. விமலா மற்றும் ஹரி 2 பேர்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் கழிச்சுங்க நள்ளிரவு நேரத்தில் பாட கட்டணும் அவங்களுடைய கிராமத்தில் வச்சு. அந்த பாட கட்டும் போது வைக்கப்போல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பொம்மை மாதிரி செஞ்சு அந்த வைக்கப்போல விமலாவினுடைய சேரி, அதே மாதிரி இன்னொரு உருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியினுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு 2 பேர்த்தையும் பாட கட்டி அந்த இறந்து போயிட்டாங்க அப்படின்னா எப்படி அந்த சடங்குகள்லாம் செய்வாங்களோ அதே மாதிரி சடங்குகள் செஞ்சு நள்ளிரவு நேரத்தில் அந்த பரிமளாவை புதைச்ச அதே சுடுகாட்டில் எடுத்து போய் அந்த வைக்கப்போல் பொம்மையை வந்து எரிக்கிறமாங்க. அப்படி எரிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பரிமளாவுடைய ஆன்மா அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அந்த மோட்சத்திற்கு போக ட்ரை பண்ணுமாங்க. அந்த சமாதானமாகி பரிமளாவுடைய ஆன்மா சாந்தமடையும் போது அப்போதே வந்து டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்துக்கு அனுப்பிட்டு அப்படின்னா இவங்க 2 பேருடைய உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அந்த தர்கா ஊழியர்கள் சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த 2 பேருடைய உருவ பொம்மையை எரிச்ச உடனே பரிமளாவுடைய ஆன்மா நம்பிடும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் ஆயிடுச்சுன்னா இது ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடும். ஸோ கரெக்டாக இவங்க 2 பேர்த்தினுடைய உருவ பொம்மைகளை எரிச்ச அடுத்த செகண்டே அந்த பூஜைகளை ஆரம்பிச்சோம் அப்படின்னா கட்டுப்படுத்திடலாம் பரிமளாவுடைய ஆன்மாவை. அந்த டெக்னிக்கை தான் அந்த தர்கா ஊழியர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் இந்த சினிமா பட காட்சிகளில் வந்து ரியலாக என்ன அந்த ரிச்சுவல் பண்ணுவாங்களோ அதே ரிச்சுவலை தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டெக்னிக்கு தான் இந்த தர்கா ஊழியர்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் முறையும் கூட சில
கடைசி உச்சகட்டத்தில் இருக்கிற ஆன்மாக்களுக்கு அதான் பண்ணுவாங்க. அதே மாதிரி 3 நாள் கழித்து அந்த 3வது நாள் நள்ளிரவு நேரத்தில் ஹரியினுடைய ட்ரெஸ் எல்லாம் வச்சு ஒரு பாடை மாதிரி கட்டி, இந்த விமலாவுடைய சேரை கட்டி ஒரு வைக்கல் மாதிரி 2 பொம்மையும் வச்சு பாடையை தூக்கி நள்ளிரவு நேரத்தில் பரிமளாவுடைய சுடுகாட்டில் எடுத்து போய் தகன மேடையில் வச்சு எரிச்சிருக்காங்க. எரிச்ச உடனே அந்த சுடுகாட்டிலே வச்சு பரிமளாவுடைய ஆன்மா வர வச்சிருக்காங்க. அப்போது நீ நினச்ச மாதிரி அவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்க அப்படி சொன்ன உடனே சாந்தமாயிருக்குங்க. அந்த வீக்கான டைம்லேயே பரிமளாவுடைய ஆன்மாவுக்கு ரிச்சுவல் பண்ணி மோட்சத்துக்கு அனுப்பிட்டாங்க. இந்த பூஜையை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்ச பிறகு நீங்கள் தைரியமாக வீட்டுக்கு போங்க, இனிமேல் எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த தர்கா ஊழியர்கள் சொன்ன மாதிரியே அதற்கு பிறகு விமலா மற்றும் ஹரிக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க. இது 2010 காலகட்டத்தில் என்னுடைய தோழியான விமலாவுக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுமதி அப்படிங்கிற இந்த பெண் நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய காரணத்தினால அப்படியே மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பர்மிஷனோடு கேட்டு தான் இந்த ஸ்டோரி அனுப்பியிருக்காங்க. இந்த சம்பவத்தில் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, இந்த விமலா மற்றும் ஹரி செஞ்சது மிகப்பெரிய தவறுங்க. அந்த பரிமளா அப்படிங்கிற பெண்ணுக்கு ஆசை வார்த்தை கூறி சின்ன வயதிலிருந்தே நான் தான் உன் கணவர் அப்படின்னு சொல்லிட்டு ஹரியை கை காமிச்சிட்டே வச்சுட்டாங்க. தன்னுடைய தாய்மாமன் தான் கட்டிக்க போறார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோடு சகஜமாக கல்யாணத்துக்கு முன்னாடியே மனைவி மாதிரி ஊர் சுற்றி இருக்காங்க. ஸோ கடைசியாக பெரிய துரோகம் பண்ணி தாய்மாமன் மற்றும் சொந்த தோழியே வந்து இப்படி பண்ண காரணத்தினால பரிமளாவுடைய ஆன்மா அவ்வளோ ஆக்ரோஷமாக இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பரிமளாவுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து உயிரப்பட்டதற்கான காரணம் இவங்க 2 பேருனால தான். அதே நேரத்தில் பரிமளாவுடைய அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா மனநலம் குன்றி போய் பித்து பிடிச்சமாக இருக்கிறது காரணம் அவங்களுடைய குடும்பமே சிதைந்து போனதற்கு 2 பேர் தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் அந்த பரிமளாவுடைய ஆன்மா அவ்வளவு ஆக்ரோஷமாக இருந்திருக்குங்க. பெரும்பாலும் இன்னும் நிறைய தமிழக கிராமங்களில் சின்ன வயசுலேயே 2 பேர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, நீங்கள் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வளர்ப்பாங்க. ஆனால் அப்படி பண்ணுவது மிகப்பெரிய தவறுங்க. கடைசியில் அவங்க மெச்சூரிட்டி வந்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறி போகலாங்க. ஆனால் சிறு வயதிலிருந்தே யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நம்பிக்கை ஊட்டிகிட்டே வரும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைஃப்பில் யாரோ ஒருத்தர் சேஞ்ச் ஆகி போனாங்க அப்படின்னா ஏதோ ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி விபரீதம் ஏற்பட்டு நடந்து போயிருங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே இவங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வேறொரு திருமணம் பண்ணிட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு எவ்வளோ பெரிய வழி இருக்கும். ஸோ சிறு வயதில் இந்த மாதிரி நீங்கள் தான் கணவன் மனைவியாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை ஊட்டுவதை பெரும்பாலும் தவிர்த்தரணுங்க. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ்ய எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.